குட் ஈவினிங். குட் ஈவினிங் கேக்குதா? குட் ஈவினிங் குட் ஈவினிங். ஓகேப்பா. சார். சரி, கேக்குதுங்க ரைட். சார். வாரத்தேர்வு 4 இப்ப எழுதுனீங்க இல்லையா? அது ஆல்மோஸ்ட் நல்லா தான் எழுதிருந்தீங்க. ஒரு சிலரோட மார்க் மட்டும் பார்த்தேன் ஓரளவுக்கு கம்மியா இருந்தது. அது ஒரு சிலர் வந்து 2 கொஸ்டின் 1 கொஸ்டின் தப்பு பண்ணிருந்தீங்க. சரியா? அது எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் போது நீங்க சொல்லுங்க. நம்ம அதை பார்த்துக்கலாம். சரியா? பார்க்கலாமா? கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? எஸ் சார். ரைட். எஸ். முதல் கேள்வி, இலைகளில் காணப்படும் தளத்திசுவானது மெல்லியது மற்றும் பசுங்கனிகளை கொண்டிருக்கும். இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது என்னன்னு சொல்லுவீங்க? பசுங்கனிகளை கொண்டிருக்கக்கூடிய தளத்திசு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? என்ன ஆன்சர் இதுக்கு? எதுக்கு சரியான பதில்? மீசோபில் செல்கள் சார். டவுட்டா இருக்கா இப்ப சாலமன் இதுல? இல்ல சார், இல்ல. அப்ப நமக்கு தளத்திசுனா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூன்னு நம்ம சொல்றோம்ல, அதுனா என்ன அர்த்தம்? தளத்திசு கேள்விப்பட்ட படிச்சுமா முன்னாடியே? என்னப்பா பதிலே வரமாட்டுது. பொதுவா தளத்திசுன்றது பேரன் கைமா செல்களால் ஆன திசுவா இருக்கும். இலையில மீசோபில் செல்கள் தான் இருக்கும் நம்ம சொன்னோமா இல்லையா? இப்ப நம்ம படிச்சிருக்கோம் இலைகள்ல பாலிசேட் பேரன் கைமா, ஸ்பாஞ்சி பேரன் கைமா 2 படிச்சோமா? எஸ் சார். எஸ் சார். அதுக்குள்ள என்ன இருக்கும்? அது அப்ப பாலிசேட் பேரன் கைமா, ஸ்பாஞ்சி பேரன் கைமா ரெண்டுமே மீசோபில் தான். அதுல பசுங்கணிகங்கள் இருக்கும். அதனால அது வந்து அதிகப்படியான ஒளிச்சேர்க்கையில ஈடுபடும் சொல்லும். அப்ப இதுக்கு சரியான பதில் மீசோபில் செல்கள் தான். கற்றை உரை செல்கள் என்றது எங்க இருக்கும்? இலையில எங்க இருக்கும்? கற்றையை சூழ்ந்து காணப்படும். புள்ளிப்பாம் செல்கள்ன்றது புற்களுடைய இலைகள்ல காணப்படும். இலை என்னது? இலை வந்து ஆர்டினரியா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் புள்ளிப்பாம் செல்கள் தான். அது புள்ளிப்பாம் செல்கள் வந்து சப்போஸ் நீரெல்லாம் இழந்துட்டு அது என்ன பண்ணிக்கும்? அதை படிச்சிருக்குமா? புள்ளிப்பாம் செல்கள் இருக்கிறதுனாலதான் இலை சுருள் அந்த வறண்ட காலங்கள்ல உட்புறமா சுருள் படிச்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் பாத்துங்க. அப்ப இந்த கேள்விக்கு நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் இலைத்துளை எதனை கட்டுப்படுத்துகிறது? வாயு பரிமாற்றம், நீராவி போக்கு, இவை இரண்டும் ஒளிச்சேர்க்கை. சி சார், ஆப்ஷன் சி. இவை இரண்டு தான். ஒளிச்சேர்க்கைக்கும் இலைத்துளை கட்டுப்படுத்துமா ஒளிச்சேர்க்கைய? நோ சார். நோ. அதுக்கு அப்ப வாயு பரிமாற்றம் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுங்க. என்ன வாயு உள்ள எடுத்துக்கிட்டு என்ன வாயு வெளியிடு வருது? படிச்சுமா? ஸ்டொமேட்டோ ஓபன் க்ளோசிங் படிச்சுமா? சொல்லுங்க. கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடு பொதுவா உள்ள எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும்? ஆக்சிஜனை வெளியிடும். சரியா? அண்ட் மற்ற சமயங்கள்ல ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். சுவாசிக்கும் போதும் ரெண்டுமே நடக்கும். அண்ட் நீராவி போக்குது. வாட்டர் வந்து வேப்பரா ரிலீஸ் ஆகிறதா நீராவி போக்குன்னு சொல்றோம். ஓகேவா? அதுவும் எது வழியா தான் நடக்கும்? இலைத்துளை வழியா தான் நடக்கும். அப்ப இலைத்துளை ஓப்பனா இருந்தா தான் நீராவி போக்கே நடக்கும். க்ளோஸா இருந்தா நீராவி போக்கு நடக்குமா? நோ சார். ஓகே, அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்த கேள்வி, நீர் குழிகள் கீழ் காண்பனவற்றுள் எதில் காணப்படுகிறது? முதல் விருப்பம் ஒரு வித்திலை தாவர தண்டு, இரண்டாவது விருப்பம் இருவித்திலை தாவர தண்டு, மூன்றாவது விருப்பம் ஒரு வித்திலை தாவர இலை, நான்காவது விருப்பம் இருவித்திலை தாவர இலை. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் குழிகள் எதுல காணப்படுகிறது? ஒரு வித்திலை தாவர தண்டு சார். தாவர தண்டு. ஓகே, வெரி குட். அப்ப இப்படி வாஸ்குலர் கற்றைகள் பண்டல் ஷீட் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இங்க இருப்பார் நீர்க்குழிகள் இருக்குன்னு படிச்சோமா? இங்க இருக்குன்னு படிச்சோமா? ஓகே, அது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு வித்திலை தாவர தண்டு. சும்மா நீங்க அந்த ஒரு புல்ல எடுத்து நீங்க ஒரு அழுத்தி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வாட்டர் வர்றது நீங்க பார்க்கலாம். சரி, அதிகமான நீர்க்குழிகள் ஒரு வித்திலை தாவர தண்டுல காணப்படும். ஓகே, அடுத்து நான்காவது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் இருவித்திலை தாவர இலையின் உள்ளமைப்பு பொறுத்து தவறான கூற்றை கண்டறிக அல்லது எது? ஓகே, முதல் விருப்பம் மேற்புறத்தோலில் அதிகப்படியான இலைத்துளைகள் காணப்படுகின்றன. இரண்டாவது விருப்பம் கீழ்ப்புறத்தோலில் அதிகப்படியான இலைத்துளைகள் காணப்படுகின்றன. மூன்றாவது விருப்பம் மேற்புறத்தோலில் மிக குறைவான இலைத்துளைகள் காணப்படுகின்றன. நான்காவது விருப்பம் இருபுறத்தோலிலும் தெளிவான கூற்றுகள் காணப்படும். எது இருவித்திலை தாவர உள்ளமைப்பை பொறுத்து தவறான கூற்று? சொல்லியா? மேற்புறத்தோலில் அதிகப்படியான இலைத்துளை காணப்படுகின்றன. மத்ததெல்லாம் கரெக்டுங்க. கீழ்ப்புறத்தோல்ல தான் அதிகமான இலைத்துளை இருக்கும், மேல அதிகமா இருக்காது.
ஓகேவா? அப்ப எதுல மேலையும் கீழே சரிசமமா இருக்கும் படிச்சோம்? ஒரு வித்திலை. ஐசோ பைலேட்ரல் லீவ்ஸ், ஒரு வித்திலை தாவர இலைகள், அதாவது இரு பக்கமும் ஒரே மாதிரியாக அமைந்த இலை அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? ரைட்டு. 5வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் எந்த மீசோபில் செல்களில் காற்றறை, செல் இடைவெளி மற்றும் வட்ட அல்லது முட்டை வடிவம் கொண்ட பேரன்கைமா செல்கள் காணப்படும்? பாலிசெட் பேரன்கைமா, இலை பேரன்கை. ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் டி சார் ஸ்பாஞ்ச் பாருங்க. ஆமாம். ஆமாப்பா, ஸ்பாஞ்ச் பேரன்கைமா தான் இதுக்கு கரெக்ட். அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க. பாலிசெட் பேரன்கைமாவுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். பாலிசெட் பேரன்கைமாவுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? நடுவுல கேப் இருக்கும். சரியா? இதோட செல்கள் பார்த்தோன்னா போற அளவுக்கு வட்ட வடிவமோ அல்லது முட்டை வடிவம் கொண்டதாக இருக்கும். காற்றறைகளை கொண்டிருக்கும். செல் கேப்பா இருக்கும். அது ஸ்பாஞ்ச் பேரன்கைமா தான். பாலிசெட் பேரன்கைமா அப்படி கிடையாது, நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் வித்தியாசம். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. ஒரு வித்திலை தாவர இலை, இரு வித்திலை தாவர இலையிலிருந்து எந்த பண்பின் அடிப்படையில் வேறுபடுவது கிடையாது, வேறுபடுவது இல்லை? ஓகே, முதல் இருப்போம் மேற்புற தோல் மற்றும் கீழ்ப்புற தோலில் இலை துளையின் அமைவு. 2வது இருக்கும் மீசோபில் செல்களின் அமைவு. 3வது இருக்கும் மைய நரம்பை தவிர மற்ற நரம்புகளை ஒரே மாதிரியான வடிவில் வாஸ்குலர் கற்றை. 4வது இருக்கும் கன்ஜாயின் மற்றும் மூடி வாஸ்குலர் கற்றை. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பண்பு ரெண்டுத்துக்கும் காமனா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் கேள்வியே ட்விஸ்ட் பண்ணி ஆப்ஷன் டி தானே? டி சார். பி சார், மீசோபில் செல்கள் அமைவு தான் சார். டியா பியா? டி. பி சார், பி. தம்பி இது பாருங்க, வேறுபடுவது இல்லைன்னு கேட்டாயா? அப்ப ரெண்டுத்துக்கும் காமனா இருப்பது எது? அதான் அர்த்தம். இப்ப சொல்லு அந்த கேள்வி புரியுதா நவீன்? புரியலையா? இதான் தப்பு பண்ணிருக்கியா நீ? சார் புரியுது சார். இங்க பாருங்க, வேறுபடுவது இல்லைன்னா என்ன அர்த்தம்? நோ டிஃபரன்சியேஷன். அப்ப ஒரு வித்திலை தாவர ஒரே மாதிரி இருக்குது கேட்டிருக்கேன். இரு வித்திலை தாவர இலைக்கும் வேறுபாடு இல்லாம ஒரே மாதிரியான பண்பு. இங்க பாருங்க, இப்ப மேற்புறத்தோல் மற்றும் கீழ்ப்புறத்தோல் இலைத்தோலின் அமைவு, இதுல வித்தியாசம் இருக்கா இல்லையா? இரு வித்திலை தாவர இருக்கு சார். இல்ல, இருக்கு, இது வேறுபாடு இருக்கு. ரைட்டா? ரைட்டு. மீசோபில் செல்களின் அமைவு ஒரு வித்திலையில ஒன்லி மீசோபில் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா இரு வித்திலையில பாலிசெட், ஸ்பாஞ்ச் சொல்லுவோம். இது வராது. 3வது பாருங்க, மைய நரம்பை தவிர மற்ற நரம்புகளில் ஒரே மாதிரி வடிவில் வாஸ்குலர் கற்றை. எதுல? ஒன்லி ஒரு வித்திலையில மட்டும்தான் அந்த மாதிரி. இப்ப 3த்துலயும் வேறுபாடு இருக்கா? ஆனா இங்க கன்ஜாயின்ட்னா என்ன? ரெண்டும் ஒரே ஆரத்துல அமைஞ்சது தானே. தைலம் ஃப்ளோயும் ஒரே ஆரத்துல அமைஞ்சது தானே. மூடிய வாஸ்குலர் கற்றைனா என்ன? கேம்பியம் இருக்காது. ரெண்டுத்திலுமே ஒரு வித்திலை தாவர இலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இரு வித்திலை தாவர இலை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுத்திலுமே கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் கற்றை, மூடிய வாஸ்குலர் கற்றை தானே. ரெண்டுத்துக்கும் காமனான பாயிண்ட் இதுதானே. அடுத்த கேள்வி, 7வது கேள்வி. துணை இலை துளை குழிகள் இலையின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? இலையின் அடாக்சியல் புறத்தோல் பகுதி, இலையின் அபாக்சியல் புறத்தோல் பகுதி, இலையின் மேற்புறத்தோல் பகுதி, மேற்கூறிய அனைத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். அபாக்சியல் புறத்தோல் பகுதி சார். பி ஆப்ஷன். மத்தவங்க எல்லாம் ஓகேவா? டவுட்டா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரைட். இங்க அபாக்சியல், அபாக்ஸ்னா அடிப்பகுதியா? அபாக்சியல்ன்றது எதை குறிக்கும்? அடிப்பகுதி. அடாக்சியல், ஏன்னா இதை ட்விஸ்ட் பண்ண, இது தெரிஞ்சுக்கணும், இந்த ஆங்கில வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வியை நான் வச்சேன். இது மேல் பகுதி, இது மேல் பகுதி. அப்ப என்ன கேக்குறாங்க? சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டி. பொதுவா இது இலையினுடைய அடிப்புற பகுதின்னு வச்சுக்க, கீழ்ப்புறத்தோல். சரியா? கீழ்ப்புறத்தோல் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேவிட்டி மாதிரியான அமைப்பு இருக்கும். அதுதான் சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இது பொதுவா எங்க இருக்கும்? கீழே தான் இருக்கும். அதான் இலையினுடைய அபாக்சியல் பை. கரெக்டா? அப்ப அடாக்சியல்னாலும் மேற்புறத்தோலும் ஒண்ணுதானே. அடாக்சியல்ன்றது மேலதான், மேற்புறத்தோல் மேலதான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். இது யாரும் டவுட் இருக்கா?
No, sir. ம். இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிறீங்க. கரெக்டா? எஸ் சார். ரைட். 8வது கேள்வி, கற்றை இடை கேம்பியம் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? முதல் விருப்பம் 2 வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையே காணப்படும் கேம்பியம். 2வது விருப்பம் மெடுலரி செல்கள் கற்றை கேம்பியத்துடன் சேர்ந்து கற்றை இடை கேம்பியம் உருவாகிறது. 3வது விருப்பம் கற்றை கேம்பியத்துடன் சேர்ந்து கேம்பிய வளையத்தை உருவாக்கும். இவை அனைத்தும் எது இவை சரியான அனைத்தும் கூற்று? ரைட். ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி இவை அனைத்தும் என்பதுதான் கரெக்ட். 2 வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையே என்ன இருக்கும்? அதாவது 2 வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையே இருப்பதுதான் கற்றை இடை கேம்பியம். இப்படி இருக்கும். ரைட்டா? அண்ட் மெடுலரி செல்கள் கற்றை கேம்பியம் சேர்ந்து கற்றை இடை கேம்பியம் உருவாகுது. அப்ப இதுக்கு நடுவுல வாஸ்குலர் கற்றைகளுக்கு இது வந்து சைலம் ஃபுளோயம் வாஸ்குலர் கற்றை, இது சைலம் ஃபுளோயம் வாஸ்குலர் கற்றை. இதுக்கு நடுவுல தான் யாரு போவா? மெடுலரி கதிர்கள் சேரும். இதுதான் இதை உருவாக்கும்னு சொல்றாங்க. அண்ட் கற்றை கேம்பியத்துடன் சேர்ந்து கேம்பிய வளையத்தை உருவாக்கும். அப்ப இந்த மாதிரி இப்படி ஒரு ரிங்கு, இந்த வாஸ்குலர் கற்றைக்குள்ள இருக்கிறது கற்றை கேம்பியம், இது கற்றை இடை கேம்பியம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கேம்பிய வளையத்தை தோற்றுவிக்கும். புரிஞ்சுச்சா? அப்ப இவை அனைத்துமே சரியானதுதான். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, 9வது கேள்வி, 2ஆம் நிலை சைலத்திற்கும் 2ஆம் நிலை புளோயத்திற்கும் இடையே காணப்படும் 2ஆம் நிலை மெடுலரி கதிர்கள் எந்த செல்களால் ஆனது? செகண்டரி மெடுலரி ரேஸ் எதனால் ஆனது? Parenchyma, sir. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பேரன்கைமா தான். 2ஆம் நிலை மெடுலரி கதிர்கள் எந்த செல்களால் ஆனதுன்னா பேரன்கைமா செல்களால் ஆனதுதான். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, 10வது கேள்வி, கீழ்காணும் எதன் வளர்ச்சியின் அதிகரிப்பினால் முதல்நிலை புளோயம் மற்றும் 2ஆம் நிலை புளோயம் வெளிப்புறம் நோய்க்கு நசுக்கப்படுகிறது? முதல் விருப்பம் முதல்நிலை சைலம், 2வது விருப்பம் 2ஆம் நிலை சைலம், 3வது விருப்பம் கேம்பியத்தின் அதிகப்படியான வளர்ச்சி, 4வது விருப்பம் இவை அனைத்தும். 2ஆம் நிலை சைலம், சார். அப்ப 2ஆம் நிலை வளர்ச்சியின் பொழுது எது மிக அதிகமா வளர்க்கும், அதிகமா உருவாக்கப்படும்? 2ஆம் நிலை சைலம் தான் சார். அப்ப 2ஆம் நிலை சைலம் உருவாக்கும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மேல் நோக்கி. அப்ப முதல்நிலை புளோயம் அதில் போயிடுவாரு, அடுத்தது 2ஆம் நிலை புளோயமும் நசுக்கப்படுது. ஓகே, இதான் நசுக்கப்படுறது. அதுதான். ஓகே, அடுத்த கேள்வி, வசந்த காலக்கட்டை மற்றும் இலையுதிர் காலக்கட்டை முறையே டேஷ் மற்றும் டேஷ் நிறத்தில் காணப்படும். முதல் விருப்பம் வெளிரி நிறம் குறைந்த அடர்த்தி, கரும நிறம் குறைந்த அடர்த்தி, வெளிரி நிறம் அதிக அடர்த்தி, கரும நிறம் அதிக அடர்த்தி. 3வது விருப்பம் வெளிய நிறம் குறைந்த அடர்த்தி, கரும நிறம் அதிக அடர்த்தி. 4வது விருப்பம் கரும நிறம் அதிக அடர்த்தி, வெளி நிறம் அடர்த்தி. சொல்லுப்பா. ஆப்ஷன் சி. ஓகே, வசந்த காலக்கட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிரிய நிறத்துல இருக்கும். அதுல குறைந்த அடர்த்தி கொண்டதாக இருக்கும். ஓகே, சி இது கரெக்ட். ரைட். அதே போல இலையுதிர் காலத்துல கட்டை எப்படி இருக்கும்? கரும நிறத்துல இருக்கும். அங்க அதிகமா நசுக்கப்படும். சரியா? செல்களுடைய அடர்த்தி அதிகமா இருக்கும், அதனால நமக்கு டார்க்கா தெரியும். அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டா போடும். முறையேனா ஃபர்ஸ்ட் முடிச்சணும், அடுத்து 2வது முடிக்கும். ஓகே சார், இந்த கொஸ்டின் இந்த வருஷம் கேட்டுனாங்க போல சார். எதியா வெளிரிய நிறம் குறைந்த அடர்த்தி அதுவா டென்சிட்டி பொறுத்தா? ஆமா சார், அத பத்தி ஒரு அசெண்டன்ட் ரீசன் இந்த அசெண்டன்ட் ரீசன்ல கேட்பாங்க. அதான் சார் இந்த வருஷம் கேட்டுனாங்க சார். ஆமா கேட்டிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி தான் கேட்குவான். ஏன்னா நம்ம டுஸ் பண்றதுக்காக கேட்பான். நமக்கு என்னன்னா பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா அதை அடிச்சிடலாம். அடுத்த கேள்வி, 12வது கேள்வி, கார் கேம்பியம் அல்லது பெல்லோஜன் இருபத்திலே தாவரத்தண்டின் எந்த பகுதியில் இருந்து உருவாகிறது? புறத்தோல் பகுதி, வாஸ்கார் பகுதி, புறணி பகுதி, பிற்பகுதி? புறணி பகுதி சார். என்னப்பா? புறணி பகுதி. ஆமா, புறணி பகுதி தான். கார்டெக்ஸ் பகுதியில இருந்துதான் இந்த பெல்லோஜன் உருவாக்கப்படும். சரியா? அப்ப மேல பெல்லத்தையும் கீழே பெல்லோடமையும் உருவாக்க போச்சுமா சார்? புறணி பகுதியில இருந்து தான் உருவாகுது. ஓகே, அடுத்த கேள்வி, கார் கேம்பியம் அல்லது பெல்லோஜன் பிரிகை அடையும் போது வெளிப்புறத்தில் டேஷ் உட்புறத்தில் டேஷை உருவாக்குறது. பெல்லோடம் பிரிடம், பெல்லோஜன் பெல்லம், பெல்லம் பெல்லோடம், பெல்லோடம் பெல்லம். சொல்லுங்க பார்க்கலாம். பெல்லம் பெல்லோடம் சார். அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க, இது கார் கேம்பியம், இது கார் கேம்பியம். இந்த கார் கேம்பியத்துக்கு மேல, அதாவது கார் கேம்பியத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? பெல்லோஜன் சொல்றோம். இது மேல பிரிகை அடைந்து இவர் யாரு? பெல்லம். இவரை யாரு சொல்றோம்? பெல்லம்னு சொல்றோம். அதே போல கீழே இப்படி பிரிகை அடைந்து யாரை உருவாக்கும்? பெல்லோடம் உருவாக்கும். அப்ப இது யாரு?
பெல்லோஜன். அப்ப பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடம் மூணும் சேர்ந்து எதை உருவாக்கும் லாஸ்டா? பெரிடம். பெரிடாம். பெரிடியம் பட்டை உருவாக்குமா பெரிடியம் இல்லையா? சார். எஸ் சார், பெரிடியம். அவ்வளவுதான் ஆன்சர். அது ரைட். அடுத்த கேள்வி 14வது கேள்வி. கீழ் காண்பனவற்றில் எதில் இரண்டாம் நிலை வளர்ச்சி காணப்படுகிறது? முதல் இருக்கும் ஒருவித்திலை தாவர தண்டு, இரண்டாவது இருக்கும் ஒருவித்திலை தாவர இலை, மூன்றாவது இருக்கும் இருவித்திலை தாவர இலை, நான்காவது இருக்கும் இருவித்திலை தாவர வேர். சொல்லுங்க, எதுல இரண்டாம் நிலை வளர்ச்சி? டி சார், ஆப்ஷன் டி சார். இருபத்திலை தாவர வேர் சார். இது தெரியும். எப்பொழுது இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெற இருக்கிறதோ அந்த நேரத்துல மட்டுமே வேர்கள்ல கேம்பியத்தினுடைய வளர்ச்சி இருக்கும். படிச்சோமா? எஸ் சார். எஸ், Yes, sir. Yes, sir. அதேதான். இருபத்திலை தாவர வேர்ல தான் இதெல்லாம். ஒரு வித தாவரத்துல இருக்காது, இலைகள்ல சுத்தமா இருக்காது. ஓகே, அடுத்து 15வது கேள்வி. இருவித்திலை தாவர வேரின் இரண்டாம் நிலை வளர்ச்சியில் எந்த திசுவின் மூலம் ஒரு முழுமையான வாஸ்குலார் கேம்பிய வளையம் உருவாகும்? பெரிசைக்கிள், அகத்தோல், மிடவிற்கதிர்கள், இவை அனைத்தும். பெரிசைக்கிள் சார். பெரிசைக்கிள் தான். பக்க வேர்களும் தோன்றும் சார் அதுல இருந்து. அப்ப வாஸ்குலார் கேம்பிய வளையத்தை உருவாக்குவதற்கு காரணம் இந்த பெரிசைக்கிள் பகுதியில இருந்து தான் உருவாகும். ரைட்டு. 16வது கேள்வி ஒரு பொறுத்துக்கு வகையிலான கேள்வி. சார் அந்த 15வது கொஸ்டின் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது இருவித்திலை தாவர வேரின் இரண்டாம் நிலை வளர்ச்சியில் எந்த திசுவின் மூலம், அதுதான் இங்க முக்கியம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகத்தோலுக்கு கீழே யார் இருப்பா? பெரிசைக்கிள் இருப்பார் ராஜா. அவர்தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும்? ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது இங்க முழுமையான வாஸ்குலார் கேம்பியம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முழுமையான வாஸ்குலார் கேம்பியம் என்றது கற்றை கேம்பியம் பிளஸ் கற்றை இடை கேம்பியம் ரெண்டுமே சொல்லுவோம். சரி, அது ரெண்டும் ஒரு ரவுண்டா வர்றதுதான். அப்ப நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம், கற்றை இடை கேம்பியம் வந்து மெடுலரி கதிர்களுடைய வேலையால அது பண்ணுதுன்னு சொல்றோம். ஆனா இங்க முக்கியமா எந்த திசு அதை உற்பத்தி செய்கிறது அது அப்படின்னு பார்த்தா பெரிசைக்கிள் தான். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அதுல இருந்து தான் அந்த சொன்ன மாதிரி பக்க வேர்கள் அங்கிருந்து தான் உருவாகும். அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 பொறுத்துக்க. கார்க்கு இரண்டாம் நிலை பொண்ணி கார் கேம்பியம், பெல்லோஜன், ஃபெல்லம், ஃபெல்லோடம். இந்த வார்த்தைகளை தெரிஞ்சா ஈஸி. சொல்லுப்பா, கார்க்குன்றது என்ன? ஃபெல்லம் சார். ஆப்ஷன் என்னது? டி ஆப்ஷன். ஆமா, டி ஆப்ஷன். பாருங்க, ஏ கார்க்கு வந்து பெல்லம். ஷார்ட்டான நேம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். கார்க்கு பெல்லம் முடிஞ்சிச்சு. ரைட்டு. அடுத்தது இரண்டாம் நிலை புரணி என்னது? பெல்லோடம். கார் கேம்பியம் பெல்லோஜன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகே. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகையிலான கேள்வி. கற்றை கேம்பியம், கற்றை கேம்பியம் மற்றும் கார் கேம்பியம் ஆகியவை பக்க ஆக்கு திசுக்கு உதாரணம். காரணம், இவை அனைத்தும் இரண்டாம் நிலை திசுக்களை உருவாக்குகின்றன. முதல் இருக்கும் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. சொல்லுங்க பார்க்கலாம். கூற்று சரியா தவறா? சரி சார். சரி சார். கற்றை கேம்பியம், கற்றை இடை கேம்பியம், கார் கேம்பியம் இது எல்லாமே பக்க ஆக்கு திசு தான். அதாவது லேட்ரல் growth, அதனுடைய சுற்றுப்புற, அதாவது சுற்று சைடு வளர்ச்சிக்கு காரணம். ஓகே ரைட். அதான் நமக்கு பட்டைகளை உருவாக்குது அப்படின்னு கூட படிச்சிருப்பீங்க. கற்றை கேம்பியம், கற்றை கேம்பியம் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணியாகும். ரைட். அடுத்தது இவை அனைத்தும் இரண்டாம் நிலை திசுக்களை உருவாக்குகின்றன. கரெக்ட் தானே? கேம்பிய வளையங்கள்லாம் சேர்ந்துதான் நமக்கு இரண்டாம் நிலை செயலம், இரண்டாம் நிலை புளோயத்தை தோற்றுவிக்கும். ஓகேவா? அப்ப கூற்று காரணம் சரி, கூற்று வந்து காரணத்துக்கான சரியான விளக்கம். ஓகே. அடுத்து 18வது கேள்வி. மரத்தின் வயதினை எதன் மூலம் அளவிடலாம்? உயரம் மற்றும் சி சார். ஆண்டு வளையங்கள் எண்ணிக்கை. சி சார். ஆமாப்பா. ஒரு வருடத்துல ஆண்டு வளையங்கள்ல என்னென்னலாம் வரும் சொல்லு பாப்போம். வசந்த காலகட்டை, இலையுதிர் காலகட்டை எண்ணிக்கை. அதாவது ஒரு மென்மையான பகுதி, ஒரு டார்க்கான பகுதி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஆண்டு வளையம்னு சொல்றோம். இப்ப இந்த மென்மையான பகுதி வசந்த காலத்துல, இலையுதிர் காலத்துல கருமை நிறம் உருவாகும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆண்டு வளையம். ஆண்டு வளையத்தை வச்சு மரத்தினுடைய வயதை கணக்கெடுக்கலாம். அதுக்கு பேர் என்ன? டெர்மட்டாலஜி சார். டெர்மட்டாலஜி டேண்ட்ரப் பத்தி படிக்கிறது. ஓகே சார். குரோனாலஜி.
டிடி. ஓகே ரைட். அடுத்த கேள்வி 19வது கேள்வி. அசாதாரணமான இரண்டாம் நிலை வளர்ச்சி எவற்றில் காணப்படுகிறது? ரசினா, இஞ்சி, கோதுமை, சூரியகாந்தி. சூரியகாந்தி சார். என்ன ஆன்சர் இதுக்கு? சூரியகாந்தி சார். இல்ல, இதான் எல்லாரும் தப்பு பண்ணிருப்பீங்க. ஏன்னா நான் சொல்லவே இல்லை. ட்ரசினா. சரியா? அதாவது அனாமலஸ் செகண்டரி குரோத் சொல்லுவாங்கயா. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப நார்மலா செகண்டரி குரோத்ல இரண்டாம் நிலை செயலும் இரண்டாம் நிலை ஃப்ளோயும் உருவாக்கப்படும்ல, உருவாக்கப்படாதா? அந்த அது மாதிரி இங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தனித்தனியா இரண்டாம் நிலை சைலம் உருவான பிறகு இந்த மாதிரி தனியா வாஸ்கர் பண்டல் இந்த மாதிரி வரும். சரியா? அதுதான் நம்ம அசாதாரணமான இரண்டாம் நிலை வளர்ச்சின்னு சொல்லுவோம். ரசீனாவில இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்யா, முன்னாடி ஏஐபிஎம்டி காலத்துல இருந்த ஒரு கொஸ்டின், அதனால இது கொடுத்தேன். ஓகே, பட் ரசீனா அப்படின்றதுதான் கரெக்ட். இஞ்சி, கோதுமை, சூரியகாந்தில இஞ்சில செகண்டரி குரோத்தே இருக்காதுங்க, கோதுமையிலும் இருக்காதுங்க. சூரியகாந்தில செகண்டரி குரோத் இருக்கும், ஆனா அசாதாரணமான இதுவா இருக்காது. சூரியகாந்தில செகண்டரி குரோத் இருக்கா? சாரி, நான் கூட தப்பா சொல்றேன். செகண்டரி குரோத் சூரியகாந்தில இருக்குதா? டேய், சூரியகாந்தி செடி இல்ல சார், இல்ல சார், செடிதான் சார். அப்ப அதுல இரண்டாம் நிலை வளர்ச்சி நம்ம பார்க்க முடியுமா? ரேரு. அடுத்த கேள்வி. சரியற்ற கூற்றை கண்டறிக. சாற்றுக்கட்டை நீர் மற்றும் தனிமங்களை வேரிலிருந்து இலைக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. சாற்றுக்கட்டையானது இரண்டாம் நிலை செயலத்தின் உட்பகுதி மற்றும் அது வெளிநிலத்தில் காணப்படும். வைரக்கட்டையானது டானின்கள், ரெசின்கள், எண்ணெய்கள் மற்றும் பல படிவதால் அடர்ந்த நிறத்தில் உள்ளது. வைரக்கட்டை நீரை கடத்துவதில்லை, ஆனால் உறுதித்தன்மை அளிக்கும். சரியற்ற கூற்றை சொல்லுங்கோ. ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி சார். கட்டையானது இரண்டாம் நிலை அந்த உட்பகுதின்ற இடத்துல வந்து வெளிப்பகுதி வரணும் சார். அவ்வளவுதான். சாற்றுக்கட்டை வந்து இரண்டாம் நிலை செயலத்தினுடைய வெளிப்பகுதி தான் கரெக்டா வரும். ஓகே, அண்ட் வெளி நிலத்துல தான் இருக்கும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது மட்டும்தான் இங்க மாற்றம். ஓகே, புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்த கேள்வி 21வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் மரங்களில் ஆண்டு வளையங்கள் தோன்றுவது குறித்த எந்த கூற்று உண்மையானது அல்ல? ஆண்டு வளையம் என்பது ஒரு வருடத்தின் வசந்த கால கட்டை மற்றும் குளிர்கால கட்டையின் சேர்க்கை. இரண்டாவது இருக்கும் கேம்பியத்தின் மாறுபட்ட செயல்பாட்டின் காரணமாக வெளிர் மற்றும் அடர்நிறமான திசு தொகுப்புகள் காணப்படும். இது முறையே முன் தோன்றிய மற்றும் பின் தோன்றிய கட்டைகள், அதாவது முன்பருவ கட்டை, பின்பருவ கட்டைகள் சொல்றோம். கேம்பியத்தின் செயல்பாடு தட்பவெப்பநிலை மாறுபாட்டை பொறுத்து அமையும். நான்காவது இருக்கும் மிதவெப்ப மண்டல பகுதியில் வளரும் மரங்களில் ஆண்டு வளையங்கள் தெளிவாக காணப்படுவது இல்லை. இதுல எது உண்மையானது அல்ல? நான்காவது இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். நினைக்கிறீங்களா? ஓகே, அதான் சார் போட்டேனா. அப்ப மிதவெப்ப மண்டல பகுதியில் வளரும் மரங்கள்ல ஆண்டு வளையம் தெளிவா காணப்படுமா? காணப்படும் சார். ஓகே, காணப்படும். மிதவெப்ப மண்டலம் எடுத்துட்டாலும் அங்கேயும் குளிர்காலம், இலையுதிர் காலம்னு உங்களுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கல சார். படிக்கலையா? இப்ப பாத்துக்கோ. சரியா? வேரி ஆகும். அப்ப இதெல்லாம் படிச்சிருக்குமே. வசந்த கால உண்மையானதெல்லாம் கேட்கும் சார். அது இல்ல சார், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாம் தெரியும் சார். அவங்க கொடுத்துருக்காங்கல்ல சார் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்க்கவே இல்லை. அப்ப நம்ம வந்து ஈஸியா ஒமிட் பண்ணி மீதி எது வருதோ அதை தான் நம்ம ஆன்சர் பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ரைட். அடுத்தது பின்வருவனவற்றுள் எது இறந்த செல்களா? கோலன் கைமா, பெல்லம், புளோயம், சைலம் பேரன் கைமா. எது இறந்த செல்களா? ஃபெல்லம் சார், ஃபெல்லம். ஆமா, மரப்பட்டைகளை உருவாக்கக்கூடிய அந்த பகுதி தான் இறந்த செல், மற்றதெல்லாம் கிடையாது, எல்லாமே உயிர் உள்ளது தான். ஓகே, அடுத்தது 23வது கேள்வி. வைரக்கட்டை பற்றிய தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும். இது அதிகம் நீடித்து உழைக்கக்கூடியது. இரண்டாவது இருக்கும் இது நீர் மற்றும் தாதுக்களை திறமையாக கடத்துகிறது. மூன்றாவது இருக்கும் இது லிக்னினை கொண்ட சூழலான இறந்த கூறுகளை கொண்டுள்ளன. நான்காவது இருக்கும் கரிமச் சேர்மங்கள் இது காணப்படுது. சொல்லுங்க. ஆப்ஷன் பி சார். பி சார். ஆப்ஷன் பி சார். பி. ஆப்ஷன் சி சார். சி சொல்றியாப்பா? பி தான் சார். செகண்ட் ஆப்ஷன் பி சார். பி தான் சார். பி தான் சார். தவறான வாக்கியம் கேட்கறாங்க, இது சரிதான். கரிமச் சேர்மங்கள் இருக்கும், இதுவும் சரிதான். இது அதிகம் நீடிக்கும், நல்ல வைரக்கட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா நீர் மற்றும் தாதுக்களை கண்டிப்பா கடத்தாதுங்க. கடத்தாது சார். ஆமா, கடத்தாது. அது வந்து சாற்று கட்டை தான். அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு கட்டை. ஓகே, அடுத்து பலூன் வடிவ அமைப்புகள் டைலோசஸ் என்று அழைக்கப்படுகின்றன.
ஆப்ஷன் ஏ இது வெசல்களின் உட்குழல் பகுதியில் உருவாகின்றன. இது சாற்றுக்கட்டையின் ஒரு பண்பு. வெசல்களுக்குள் செல்லும் சைலம் பேரன்கைமஸ் ஒரு நீட்சி. சைலம் வெசல்களின் வழியாக சாரற்றத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. சொல்லியா எதியா சி தவறான சார், சி ஆப்ஷன். முதல்ல டைலோசஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? இது ஒரு வெசல் படிச்சிருக்குமா? வெசல் படிச்சிருக்குமா? Yes sir, yes sir, யூஸ் ஆகுது நீரை கடத்துது சார். நீரை கடத்துவதற்கு. ரொம்ப பெரிய மரங்கள்ல இதுதான் நீரை கடத்தக்கூடிய ஒரு பகுதி. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெசல்களுக்குள் செல்லக்கூடிய பேரன்கைமா செல்கள் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பலூன் லைக் அவுட் குரோத்தை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிடும், பிளாக் பண்ணிடுவாருங்க. பிளாக் பண்ணிட்டா இந்த வழியா தண்ணி கடத்த முடியுமா? கடத்த முடியுமா? இது உள்ள இருந்து ஏதாவது மறைச்சிச்சு மேல இப்ப கீழ இருந்து தண்ணி மேல போக முடியுமாப்பா? No, sir. முடியாது. அப்ப டைலோசஸ்ன்றது தைல குழாய்களுக்கு உட்பகுதியில பேரன்கைமாகளுடைய சரியா பேரன்கைமாவுடைய ஒரு நீட்சி தான் டைலோசஸ். இதனால என்னையா பயனு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இதனால இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு நோய் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது இதுக்கு மேல போக முடியாதுங்க, அவ்வளவுதான், ஸ்டாப் ஆயிடும். அதுதான் தைலோசஸோட முக்கியமான பணி. அதே மாதிரி நோய் கிருமிகள் மேல் நோக்கி செல்வதை இது தடை செய்யும். புரிஞ்சுச்சா? நடத்தும் போது சொல்லிருக்கனாலும் நீங்க இதை கவனிச்சுங்க. டைலோசிஸ்ன்றது இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி பலூன் மாதிரியான அவுட் குரோத் தான், உள்ள இன்னர்ல குரோத் ஆகிறது தான் அது. ஓகே. இறுதியான கேள்வி, கார்க் கேம்பியம், கார்க் மற்றும் இரண்டாம் அமைப்பு ஆகிய ஒன்று சேர்ந்த எவ்வாறு அழைக்கப்படுது? இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை ஒட்டியே 4 கேள்வி வந்து சொல்லுங்க. ஃபெரிடம் சார். பி சார். அவ்வளவுதான். பெல்லம் பெல்லோஜன், அதாவது இந்த பெல்லம் வந்து மேல பெல்லோஜனை உற்பத்தி செய்யும், கீழே பெல்லோடம் உற்பத்தி செய்யும். இது 3ம் சேர்ந்தா பெரிடம்னு சொல்றோம். ஓகேவா? மரப்பட்டைகளை உருவாக்குவது தான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா நீங்க பார்த்த கொஸ்டின்ல? சார். ஓகே, ஈஸியா இருந்தா எல்லாம் எழுதுனீங்களா? சரி சார். இப்போதைக்கு நீங்க ஈஸியா தான் எழுதுங்க. இது வந்து NCERT பேஸ்டு கொஸ்டினா தான் கொடுத்துட்டு இருப்பேன். இன்னும் முடிப்போம், சீக்கிரமா நம்ம முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமான கேள்விகள் எப்படி இருக்குன்றத நீங்க வரப்போது பாத்துக்கீங்க. சரியா? ரைட், ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். No, sir.